இந்த விழாவில் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக கலந்து கொண்டு தன்னுடைய திருக்கரங்களால் தமிழிசை சங்கத்தினுடைய சார்பிலே வழங்கக்கூடிய இந்த உயரிய விருதினை கவிப்பேரரசு அவர்களே வழங்கிட வேண்டும் என்று பெருவிருப்பம் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய பணிச்சூழலின் காரணமாக அந்த பணியினை என்னிடத்திலே ஒப்புவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிரதிநிதியாக அவருடைய சார்பில் அந்த விருதினை நான் கவிப்பேரரசு அவர்களுக்கு தமிழிசை சங்கத்தின் மூலமாக அவர்கள் வழங்கக்கூடிய விருதினை என் மூலமாக நான் அவருக்கு வழங்கியிருக்கிறேன். எனக்கு உள்ளபடியே ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. காரணம், அவருக்கும் எனக்கும் ஆசானாக விளங்கி அவரை தமிழிலும் என்னை அரசியல் இயக்கத்திலும் வழிநடத்தி மறைந்த ஆருயிர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் இருவரும் அவரிடத்திலே பயின்றவர்கள். கலைஞர் அவருடைய கரங்களால் அவருடைய முயற்சியால் தலைவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக கவிப்பேரரசு அவர்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக கவிப்பேரரசு என்கின்ற பட்டத்தை அவருக்கு வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி அவருக்கு பட்டம் வழங்கக்கூடிய நிகழ்வுகளில், அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை வெளியிடக்கூடிய நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றவனாக நான் மேடைக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறேன். ஆக தலைவர் கலைஞர் அவர்களாலே கவிப்பேரரசு பெற்று பட்டம் பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு என்னுடைய கரங்களால் நான் பட்டம் வழங்குவது சரியாக இருக்குமா என்கின்ற தயக்கம் என்னிடத்திலே இருக்கிற போது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் என்னுடைய சார்பில் தானே அதை வழங்குகிறீர்கள், எனவே நீங்கள் சென்று வழங்குங்கள் என்று எனக்கு அவர்கள் ஆணையிட்டார்கள். எனவே நான் அவர்களுக்கு முதலமைச்சருடைய சார்பிலே அதை வழங்கியிருக்கிறேன் என்பதை நான் மெத்த பணியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையிலே இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி உண்டு. என்னை பொறுத்த மட்டில் நான் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சராகவோ அல்லது அரசு துறையிலே நான் பொறுப்பிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலோ இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சியை பெறுகிறேன் என்று சொல்வதை காட்டிலும், இந்த விழாவிற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய இரண்டு பெரும் ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒன்று இந்த தமிழிசை சங்கத்திற்கு அடிப்படையாக அமைந்து இந்த தமிழிசை சங்கத்தை உருவாக்கி தமிழிசைக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய வழியில் அந்த பரம்பரையில் வந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய இன்றைக்கு 120வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடக்கூடிய மரியாதைக்குரிய ராஜா சார் முத்தையா செட்டியார் அவர்கள். அவருடைய கல்வி பணிகளை உருவாக்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நானும் ஒரு மாணவனாக பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகம் பொறியியல் புலத்தில் எனக்கு வழங்கியது. நான் அங்கே பயின்றபோது ராஜா சார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக இருந்தார்கள். அவர் துவக்கிய அவருடைய பராமரிப்பில் அவருடைய கண் பார்வையில் இயங்கிய அந்த கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெறக்கூடிய அந்த வாய்ப்பை, ஒரு பொறியாளனாக என்னை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகம் எனக்கு வழங்கியது. பொறியியல் படிப்பு முடித்துவிட்டு ஒரு பொறியாளனாக, இளம் பொறியாளனாக வெளிவந்த என்னை ஒரு முழுமை பெற்ற ஒரு பொறியாளராக மாற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் தென் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கானோருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பினை அளித்து இந்தியா முழுவதும் புகழ்வாய்ந்த ஒரு உரத் தொழிற்சாலை அமைத்திருக்கக்கூடிய பெருமை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் சேர்மன் ஏசிஎம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஸ்பிக் நிறுவனத்திலே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொறியாளர்களிலே நானும் ஒருவனாக ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, ஏறத்தாழ 10 வருட காலம் அவருடைய வழிகாட்டுதலிலே பணியாற்றி நான் வந்திருக்கிறேன். மரியாதைக்குரிய ஐயா எம்ஏசி அவர்கள் தலைவராக இருந்து, மரியாதைக்குரிய ஐயா ஏசிஎம் அவர்கள் துணைத் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு பின்னாலே பணிபுரியக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். எனவே என்னை பொறுத்தமட்டில் இந்த 2 பெரும் குடும்பங்கள்
கல்விக்கும் தமிழிசைக்கும் தொழில் வளத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்களில் படிக்கவும் பணியாற்றவும் வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் என்கின்ற முறையில் இயல்பாகவே இந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுவது யாரை காட்டிலும் எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஏசிஎம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விருதினை பெற்றிருக்கக்கூடிய கவி பேரரசு அவர்களை குறித்து நான் மதுரையம்பதியிலே வந்து பேசுவது அவசியமற்ற ஒன்று என்றே நான் கருதுகிறேன். அவர் பார்க்காத விருதுகள் இல்லை, அவர் பெறாத பாராட்டுரைகள் இல்லை. நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல தலைவர் கலைஞர்களாலே அள்ளி அணைத்து உச்சி முகர்ந்து பாராட்டப்பட்டவர் மரியாதைக்குரிய நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். எனவே அவரை பாராட்ட முனைவது என்பது எல்லோரும் சொல்வதைப் போல இமயமலைக்கு பொன்னாடை போர்த்தக்கூடிய முயற்சியில் என்னை நானே ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய பாடல்கள் 80களின் துவக்கத்தில் 15 வயதில் இருக்கக்கூடிய யாருக்கும் வைரமுத்துவை கடந்து ஒரு 2 தசாப்தங்களை நிச்சயமாக கடந்திருக்க முடியாது. அவரை நான் திரைப்பட பாடல்களின் மூலமாக அறிமுகமான அந்த வயதில் இருந்து சாவி பத்திரிகையிலே அவர் முதலாக எழுதிய கவிராஜன் கதையை படித்துவிட்டு அப்போதுதான் நினைத்தேன், ஒரு அற்புதமான கவிஞர் நம்முடைய தெற்கத்தி பகுதியில் இருந்து உருவாகி வந்திருக்கிறார். அவர் படைக்கக்கூடிய அவருடைய படைப்புகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்ற கனவுகளை அவருடைய ஒவ்வொரு படைப்பிலையும் நம்மை திகைக்க வைத்து நம்மளை வியக்க வைத்து அவருடைய ஒவ்வொரு பரிமாணத்திலும் அதை அவர் கொண்டு சென்றிருக்கிறார். அது தண்ணீர் குறித்தாக இருந்தாலும் சரி, கள்ளிக்காட்டை குறித்ததாக இருந்தாலும் சரி, மகாகவியாக இருந்தாலும் சரி, அவருடைய ஒவ்வொரு நூல் வெளியீட்டு விழாக்களிலும் நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அவர் எனக்கு வழங்கியிருக்கிறார். வழங்கியதோடு மட்டுமல்ல, கவிஞருக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அன்றைய செய்திகளையோ தொலைக்காட்சிகளிலோ வரக்கூடிய செய்திகளெல்லாம் படித்து விட்டார் என்றால் அதிலே நான் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணிகள் குறித்து ஏதேனும் இருந்தால் கவிஞர்கள் உடனடியாக என்னை அழைத்து அதை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல குணத்தை எப்போதும் உடையவர். தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு ஒரு விஷயம் என்றால் எப்படி அதிகாலையிலே அவரோடு அழைத்து அவரிடத்தில் உரையாடுவாரோ அதை போல அந்த நிறைகுறைகளெல்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல இதயத்திற்கு சொந்தக்காரர். அவர் இந்த பட்டத்தை பெற்றிருப்பது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதே போல் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய திருமதி விசாகா ஹரி அவர்கள் கதா காலாட்சேபம் செய்வதிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர். லால்குடி ஜெயராமன் அவர்கள் சங்கீத மாமேதை, அவரிடத்திலே இசை பயின்றவர்கள், முறையாக பரதநாட்டியம் பயின்றவர்கள். ஹரிக்கதையிலே அவர்கள் செய்யக்கூடிய பல காலட்சேபங்களை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய பரனூர் மகாத்மா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கக்கூடிய கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவருடைய மாமனார் அவர்கள் ஆற்றக்கூடிய அத்தகைய கதா காலட்சேபங்களையும் கேட்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றவன். ஆக அந்த கலையிலே இன்றைக்கு மிகச்சிறந்தவராக நம்முடைய இந்தியா முழுக்கும் அவர் பன்மொழி பெற்றவராக இருக்கக்கூடிய காரணத்தால், மொழிப்புலமையின் காரணத்தால் எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த இறையருள் சொற்பொழிவுகளை அவர் நிகழ்த்தக்கூடிய பாங்கனை பெற்றிருக்கிறார். அவருக்கும் இன்றைக்கு பொற்கழி நம்முடைய தமிழிசை சங்கத்திலே வழங்கப்படுவது சால பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. அவருக்கும் என்னுடைய நண்பாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழிசை சங்கம் நான் பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறது என்றால் நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல அது மிகையாகாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதன்முறையாக செட்டிநாட்டுக்கு வருகிறார். செட்டிநாட்டுக்கு அவர் வருகிற போது அவருக்கு உணவு செட்டிநாட்டு அரசர் அவர்கள் வீட்டில், ராஜாசர் அவர்கள் வீட்டிலே அன்றைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அங்கே வந்தவர் நேரடியாக அவருடைய இல்லத்திலே சென்று உணவருந்து விட்டு வருகிறார்கள். அப்போது திராவிட இயக்கத்தினுடைய சில தோழர்களிடத்திலே ஒரு கருத்து எழுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு முன்பாக எதிரணியிலே இருந்தவர்.
முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு ராஜா சார் அவர் வீட்டிலே போய் அவர் சாப்பிட்டு வந்திருக்கிறாரே என்கின்ற கேள்வி வருகிற போது அதை அண்ணாவிடத்தில் யாருக்கும் போய் கேட்பதற்கு துணிவில்லை. ஆனால் அவர்கள் கருத்தை உணர்ந்து கொண்ட அண்ணா அவர்கள் அன்றைய பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது சொன்னார்கள், நான் செட்டிநாட்டுக்கு வந்திருக்கிறேன், வந்தவுடன் நான் ராஜா சார் வீட்டிலே போய் உணவருந்தியதை குறித்து சில தோழர்களுக்கு சில எண்ணங்கள் உருவாகியிருப்பதாக நான் அறிகிறேன். ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், நான் செட்டிநாட்டு அரசர் வீட்டிலே போய் உணவருந்துகிறேன் என்று சொன்னால் அது அரச குடும்பம் என்பதற்காகவோ அந்த குடும்பத்திலே இன்றைக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவோ அல்ல. இந்த நாட்டிலே தமிழ் இசைக்கு ஒரு கேடு வருகிற போது, ஒரு மேடையிலே பாடுவதற்கு தமிழிலே இடமில்லை என்று சொல்லுகிற போது, செட்டிநாட்டரசர் தன்னுடைய குலப்பெருமையை தன்னுடைய செல்வ பெருமையை எல்லாம் துறந்து தூர வைத்துவிட்டு சென்னை தெருக்களிலே மெட்ராஸ் தெருக்களிலே இறங்கி தன் கால் கடக்க நடந்தாரே ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள், ராஜா சார் முத்தையா செட்டியார் அவர்கள் அன்றைக்கு நடந்த அந்த நடைக்கு, சென்னை வீதிகளிலே அவர்கள் நடந்து வந்த அந்த பாங்கிற்கு நான் தலைவணங்கி அவர் வீட்டிலே நான் சாப்பிடுவதுதான் முறையாக இருக்கும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இசை தமிழ் இசை. இந்த தமிழ் இசைக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. இந்த தமிழ் இசை இன்று நேற்று தோன்றிய இசை அல்ல. தமிழன் என்று சொல்லடா தனியே தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழ் என்று சொல்பவருக்கு தனியே ஒரு குணம் ஒன்று என்று சொன்னால் தமிழ் இசை என்பது இன்று நேற்று உருவான ஒன்று அல்ல. ஒலி ஓசை என்கின்ற அந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள் அந்த நுட்பத்திற்கு இடையே தான் பிறக்கிறது இசை என்றும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே இந்த இசை உருவான காலம் என்பது பழந்தமிழர் மரபிலிருந்தே வருகிறது. மனிதன் கற்காலத்திலே வாழ்கிற காலத்திலிருந்து அவன் ஓசை எழுப்புகிறான். அந்த ஓசை ஒழியாக வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே இருந்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சங்க காலத்திலே இருக்கக்கூடிய பாடல்கள் சிலப்பதிகாரமாக இருந்தாலும் புறநானூறாக இருந்தாலும் தமிழ் இசையினுடைய குறிப்புகள் இடம்பெறாத சங்க இலக்கியங்கள் இல்லை, அல்லது அவை இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை குறித்திருக்கக்கூடிய குறிப்புகள் இல்லாதவை இல்லை. அந்த காலகட்டத்தை கடந்தும் சங்கம் மருவிய காலமாக இருந்தாலும், அல்லது அதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய ஆழ்வார்கள் நாயன்மாருடைய காலமாக இருக்கக்கூடிய பாசுர காலமாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே வந்த அருணகிரிநாதருடைய காலமாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே 18, 19ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கக்கூடியவர்கள் தமிழிசை மூவர்களாக இருந்தாலும் சரி, கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய காலத்தையும் தாண்டி இந்த தமிழிசை ஒவ்வொரு காலத்திலும் வந்திருக்கிறது. திருவருட்பாவிலே இருக்கிறது, திருவாசகத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தெய்வங்கள் இறைவர்கள் கையிலே ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களோ இல்லவோ, அவர் அனைவரின் கையிலேயுமே இசைக்கருவிகள் இருக்கிறது. ஆடல் வல்லான் என்று நாம் அழைக்கக்கூடிய சிவபெருமான், அவர் ஆடல் வல்லான் என்பது மாத்திரமல்ல, அவர் வீணாதர தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிற்பங்களும் இருக்கிறது. அவருடைய கையிலே வீணை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நாயன்மார்கள் பாடுகிற போது கூட எம் இறை நல்வீனை வாசிக்குமே என்று அதை சிலாகித்து பாடினார்கள். சலம் பூவோடு தூபம் மறைந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறைந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார் என்று சொன்னால், தமிழ் இசைக்கு அந்த பாடல் உண்டு. திருவேலி மிளலை என்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு பதியம் பாடியதற்கு அன்றைக்கு சிவபெருமான் காசு நல்லார் கொடுத்தா சொல்லல், மாசின் மிளலையீர் காசு நல்குவீர் என்று அன்றைக்கு அவரிடத்தில் கேட்டு அந்த பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காசு கொடுத்தார் சிவபெருமான். சிவபெருமான் காசு கொடுத்தது எதற்கு? இப்போதெல்லாம் சொற்பொழிவாளருக்கு நம்ம காசு கொடுத்தால் நம்ம பேசுகிறோம். ஆனால் பதியம் பாடி தமிழ் இசையை கேட்டதற்காக ஒரு இறைவன் காசு கொடுத்தான் என்று சொன்னால் அது சிவபெருமான் தான் காசு கொடுத்தார். அதை பின்னாலே வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார், இந்த தமிழ் இசையை கேட்பதற்காக வேண்டித்தான் நீ காசு கொடுத்திருக்கிறாய் என்று பின்னாலே வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய இசை மரபு நம்மிடத்திலே வந்திருக்கிறது. பின்னாலே வந்திருக்கக்கூடிய சங்கீத மும்மூர்த்திகளுடைய காலத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய கிருதிகள், அவர் ஏற்றிருக்கக்கூடிய கீர்த்தனைகள், அவருக்கு முறையாக அருணாச்சல கவிராயர் எப்படி தியாகராஜ சுவாமி முழுக்க முழுக்க ராமநாபத்திலே ராம ஜபத்திலே அதை பாராட்டி அவர்களுடைய கீர்த்தனைகள் இயற்றினாரோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் அந்த காலத்திலே ராமநாடக கீர்த்தனைகளை அருணாச்சல கவிநாயகர் அதுக்கு முன்னால் எழுதினார். எனவே தமிழ் இசைக்கென்று ஒரு மரபு இருந்தது. நன்னு புரோவ ஒச்சிந்தி என்று நீங்கள் தெலுங்கிலே பாடுவது
நீங்கள் பாடும்போது என்னை நீங்கள் காப்பாற்ற வருகிறீர்களா என்று கேட்கிற போது அதற்கு முன்னாடி ஒவ்வொரு பாடலும் இருக்கிறது. ஏன் பள்ளி கொண்டீரையா என்று கேட்டால் குறைவாக போய் விடுகிறது. சேவிக்க வேண்டுமையா சிதம்பரம் என்று கேட்டுவிட்டால் அந்த தெள்ளு தமிழ் இழைக்காமலா போய்விடுகிறது. எனவே இறைவனை எடுத்துச் செல்வதற்கு, இறைவனை போய் சேர்வதற்கு தமிழை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்ட காலம் உண்டு. ஒரு காலத்திலே அந்த கீர்த்தனைகள் பாடப்பட முடியாத ஒரு நிலை வந்தபோது திருவையாறு தியாக பிரம்மம் விழாவிலே தண்டபாணி தேசிகர் அவர்கள் தமிழிலே ஒரு கீர்த்தனை பாடிவிட்டார் என்ற காரணத்தினாலே அந்த விழாமேடை அசுத்தப்படுத்தி விட்டதாக கருதப்பட்ட காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் குடியரசு பத்திரிகையில் எழுதினார்கள், தீட்டா எடுத்து என்று ஒரு பெரிய தலைப்பை எடுத்து எழுதினார்கள். ஆனால் அந்த உணர்வை முள்வாங்கி கொண்டு இந்த இசை மரபை மொழிகளுக்கு அப்பாற்பட்ட வகையிலே தமிழ் இசை எந்த ஒரு இசைக்கும் சளைத்ததல்ல, குறைந்ததல்ல. அதனுடைய கானாமிர்தம் என்பது தொடர்ச்சியாக வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லக்கூடியது. அது கர்ணாமிர்த சாகரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பல ஆபிரகாம் பண்டிதருடைய பல நூல்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் தமிழிசைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தமிழிசையை காலகாலமாக நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு இயக்கம் வேண்டும் என்று அதை கண்டுபிடித்து அதை உருவாக்கிய பெருமை செட்டிநாட்டு அரசர் அவர்களுக்கு உண்டு. அவர் தூக்கி பிடித்த அந்த தீபத்தை இன்றைக்கு எங்களுடைய சேர்மன் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அதை பொன்விழா, இந்த தமிழிசை சங்கத்திலே மதுரையிலே பொன்விழா வரை அதை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, எங்களுடைய மரியாதைக்குரிய ஆட்சி அவர்களும் இசையிலே மிகுந்த வல்லவர்கள், புலமை வாய்ந்தவர்கள். அவர்களும் இணைந்து இந்த அருமையான சங்கத்திலே மிக அற்புதமான காரியங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய வார்ப்பெடுப்பாக அவர்களாலே உருவாக்கப்பட்டு அவர்களாலே நான் வெடித்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெருமையுடைய நானும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சீர்பெருமக்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய ராஜா சார் அவர்களுடைய அரும்பணிகளுக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.